வீட்டில் அவலும் உருளைக்கிழங்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்கை ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்க. செய்யறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1.25 கப் போல அவலை இந்த பவுலில் சேர்த்துட்டு ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்க அவளோடவே நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. அதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லித்தலையா கட் பண்ணி சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் போல மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல அரிசி மாவு சேர்த்து நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தேவையான சைஸ்க்கு உருண்டை வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்ல உருண்டை வந்து பிடிச்சு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் பிடிச்சு நல்லா சூடான எண்ணெயில போட்டு ஹை ஃபிளேம்லயே வச்சு நல்லா ஃபுல்லா செவக்கிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு சூப்பரான அவல் ஸ்நாக்கு சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். கண்டிப்பா இதை ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.